வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்மோஸ்ட் ஒரு 21 டேஸ் ஆச்சு நான் வீடியோ போட்டு. நியூ இயர் நியூ இயர் முடிச்சு பண்ணிக்கலான்ட்டுலாம் இல்லை, பண்ணல. மேக்ரோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பல்கிங் ஜேர்னி போயிட்டு இருந்தது. டே பை டே கரெக்டாக அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 21 நாள் பிரேக் அப்புறம் மேக்ரோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. மேக்ரோஸ் வந்து இப்போ நான் பார்த்தா இன்றைக்கி நான் வந்து ஹைடே வந்து கேப்ஷனில் போட்டுறேன், என்னென்ன மென்ஷன் பண்ணிடுறேன், என்னென்ன மேக்ரோஸ் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன்னு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் மீல் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட் மீலாக தான் 150 கிராம்ஸ் ஓட்ஸும் ப்ளஸ் அது எடுத்துகிட்டு இப்போ வந்து கார்டியோ பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கார்டியோ. இப்போ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 14,000 ஸ்டெப்ஸு. வெயிட் வந்து இப்போது 64-65 ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கேன் அப்படியே. அப்புறம் ஒர்க் அவுட் எப்படியும் நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நானும் என் கோச்சும் நைட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நைட் ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 11 ஆயிரும். ஓகே, மீல் முடிச்சுட்டு நான் வந்து கார்டியோ முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து ஒர்க் அவுட்டில் அடுத்த மீல் குக் பண்ணுறதில் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன், அதனால் என்ன பேசணும்னே தெரியல. பிரேக் எடுத்தது தப்பு தான், பார்ப்போம். இனி வர வீடியோஸ் அப்படியே பல்கிங் ஜேர்னி ஃபுல்லாக அப்படியே அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன மீல் எடுக்கேன், எவ்வளோ கிராம்ஸ், எவ்வளோ கேலரி, எல்லாம் மேக்ரோஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணேன். 2 மேக்ரோஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 600 கிராம் கார்பில் இருக்கேன். இன்னைக்கு 600, நேற்று வந்து 450. அப்போ வந்து ரெஸ்ட் டேயில் வந்து லைக் 40 கார்பு. ஓகே, ரூம் வந்தாச்சு. வந்துட்டு ரைஸ் ஒரு 200 கிராம்னா அன்குக்குடு, அதை குக் பண்ணிவிட்டு அப்படியே. அப்புறம் சாம்பார், சிக்கன். ஓகே, மீல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மீல் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டு இன்றைக்கி 600 கிராம் கார்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து மீல் 3 இப்போ என்ன எடுக்கணும்னா ரைஸ், சிக்கனும் கொஞ்சம் தால் வந்து சாம்பார் போயிட்டேன். ஸோ அதுதான் மீல் 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீ ஜிம் போயிட்டு மறுபடியும் ஒரு 7 o'clock ஒரு இன்னொரு ரோடு இருக்கும். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்ன எடுக்கிறேன்? ப்ரீ ஒர்க் அவுட்டில் சாக்கோஸ் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து புஷ்டே தான் நினைக்கிறேன். புஷ்டே தான் ஒர்க் அவுட்குள்ளே போகிறேன். டைம் நைட் ஆச்சு, அவ்வளோதான். நைட்டு ஒர்க் அவுட் கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து லாஸ்ட் மீல் இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு. சிக்கனும் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் சாம்பார், வெஜிடபிள், அவ்வளோதான். லாஸ்ட் மீலோட முடிச்சுட்டு டுமாரோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஆக்சுவலாக நேற்று ஒர்க் அவுட் வீடியோ எடுக்கலை, அப்படியே இன்றைக்கி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நேற்று வீடியோலேருந்து அப்படியே இன்றைக்கி கண்டினியூ ஆகிரும். இப்போ வந்து ஃபுல் டே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு இருந்தாச்சு. முன்னாடியே ஓட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ சாக்கோஸ் சாப்பிட்டு சாக்கோஸ்லாம் சாப்பிட்டு இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இன்றைக்கோட மேக்ரோஸ் வந்து 450 கார்பு, 220 ப்ரோட்டீனு, ஃபேட் வந்து 50. ஓகே, மென்ஷன் பண்ணுறேன். மேலே போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போயிட்டு குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் மீல் அப்படியே. ஓகே, ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். கண்டிஷன் பார்க்கலாம். பாடி கொஞ்சம் சைஸ்டாக இருக்குது, அதாவது இந்த இடம்லாம் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறோம். ஷோல்டர்ஸு, அப்பர், செஸ்ட் ஃபுல்லாக. அப்புறம் பேக்கு ஏற்கனவே இருக்கும், அது நல்லா சைஸ் மாறி இருக்குது. வேறு ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் டே பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் கொடுத்து இப்போ தான் வந்து ஃபுல் லோடு இறக்கிட்டு வந்துருக்கேன்.
போதுங்கிற அளவுக்கு புல்லப்ஸ் பண்ணியாச்சு. அதான் அண்ணன் பண்ணிட்டு இருப்பார். எப்படி நெகட்டிவ் புஷ் பண்ணு ஷிட்னா. லேக் போயிடும். ஃபேண்டை தூக்கி விடுற பழக்கத்தை மாற்றணும். ஷிட் ப்ரோ, கை நடுங்குது. பம்ப் இருக்கா ஓவராலா?